ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பவுண்டி சாக்லேட் எப்படி வீட்லயே ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங். பைமோட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸ் திங்ஸையும் நம்ம ஆன்லைன் மூலமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கு மேலே ஒரு கோப்பையை வச்சு டார்க் சாக்லேட் இல்லைன்னா மில்க் சாக்லேட் நமக்கு எது இஷ்டமோ அதை போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கணும். நல்லா அது உருகி வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்தா நல்லா சில்கியான ஒரு பதத்துக்கு வந்துடும். அதை ஒரு சைடாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் டெசிகேட்டட் கோகோனட் தேங்காய் பவுடர் இருக்குல்ல, அந்த தேங்காய் பவுடர் 1.5 கப், ஒரு அரை கப் பால் பவுடர் அதுவும் சேர்த்து, ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நம்ம சாதாரண தேங்காய் திருவுனதையே லேசாக வெறும் வானலியில் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பால் இல்லாமல் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஊற்றினோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் என்கிட்ட இல்லாதனால நான் பால் பவுடரும் பாலும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச அந்த மாவை நல்லா சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கையை வச்சு நல்லா உருட்டி அதை ஒரு நெய் தடவுன ட்ரேயில் அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். நம்ம சாக்லேட் கோட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த தேங்காய் உருண்டையை நம்ம சாக்லேட்டுக்குள்ளே போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த உருக்கி வச்ச சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழேயும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா அது மேலே தடவி விட்டுக்கணும். இந்த ப்ராசஸை ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா அந்த தேங்காய் உருண்டை உடஞ்சி போயிடும். அதனால ரொம்ப கவனமாக பண்ணணும். இதுக்கு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா எக்ஸஸாக உள்ள சாக்லேட் எல்லாம் அது அழகாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை பைய அந்த இதில் வைக்கணும். பொறுமையாக ட்ரேயில் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணால் போதும். நமக்கு ஈஸியாக வீட்லேயே பவுண்டி சாக்லேட் கிடச்சிரும். இந்த சாக்லேட் எக்ஸாக்டாக கடையில் வாங்குற அதே பவுண்டி சாக்லேட் மாதிரியே இருந்துச்சு. இடையில எனக்கு வெதர் கொஞ்சம் சில்லாக இருக்கிறனால அந்த சாக்லேட் உருக்கி வச்ச சாக்லேட் மட்டும் திரும்ப திரும்ப செட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் டபுள் பாயிலிங்கில் அதை திரும்பவும் மெல்ட் பண்ணி எடுத்தேன். இதே நல்லா ஹாட்டாக இருந்துச்சு வெதர் அப்படின்னா நமக்கு உருக்க வச்ச சாக்லேட் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே எவ்வளோ அழகாக தேங்காய்லாம் இருக்குது கடையில் வாங்கின மாதிரியே. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.